ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜயா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எண்ணெயே சுத்தமாக குடிக்காத ஒரு உளுந்த வடை தான் பண்ண போகிறோம். நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் கூட அதை புழிஞ்சோம்னா நமக்கு நிறைய எண்ணெய் வரும். இதில் எந்த எண்ணெயும் இருக்காது பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு வடை பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இது பண்ணுறதுக்காக 200 கிராம் உளுந்து எடுத்து நனைய போட்டு வச்சுருக்கேன். நான் தோடு உள்ள உளுந்து எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன உளுந்து யூஸ் பண்ணுவீங்களோ அது போட்டுக்கிடுங்க. ஆனால் இந்த மாதிரி போட்டாச்சுன்னா உங்களுக்கு மாவு நிறையா கிடைக்கும். தோடு எடுக்க மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இது ஒரு 4 மணிக்கூர் நனைய போட்டு வச்சுருந்தேன். ஆனால் இந்த உளுந்து கண்டிப்பாக நீங்கள் 4 மணிக்கூர் நனைய போட்டால் தான் இந்த தோடெல்லாம் வரும். இப்போ இந்த தோடை எடுத்துக்கலாம். வந்துடும். நிறைய டிப்ஸ் இருக்குது, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய தண்ணி நம்ம ஊற்ற வேண்டாம். இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கோம். அந்த தோடை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அந்த உளுந்து வராத அளவுக்கு இந்த மாதிரி தோடு வர அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதே தண்ணியை ஊற்றி ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. இதில் அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெயை தடவிட்டு நம்ம அரைக்கச்சில மாவு சைடெல்லாம் ஒட்டாமல் அழகாக அரைப்படும். இந்த எண்ணெயை நம்ம எல்லா இடமுமே ராய் விட்டுடலாம். கிழக்கு எல்லா இடமும் ராவியாச்சு. இப்போ நம்ம இதில் உளுந்த போட்டுடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி அடிக்கக்கூடாது. ஐஸ் தண்ணி ஒரு 3 ஸ்பூன் போல் ஊற்றி அடிச்சுக்கலாம். பாருங்க, மிக்சியில் மாவெல்லாம் நம்ம அடித்து எடுத்தாச்சு. நம்ம இதில் ஒரு 3 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துடுங்க. இல்லைன்னா கையை வச்சுனாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலக்கணும். அப்போ தான் நம்ம நல்ல வடை நல்லா பொவ்விட்டு அழகாக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேக்குக்கு மாவு பண்ணுற மாதிரி தான். கிரைண்டரில் அடித்தாச்சுன்னா இந்த மாதிரி பண்ண வேண்டாம். இது நம்ம மிக்ஸியில் அடிச்சிருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரே சைடில் இந்த மாதிரி கலக்கிக்கிடுங்க. பாருங்கள், 5 நிமிஷமாக இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன போடலான்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். கருவேப்பிலெல்லாம் உங்கள் அளவு தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இருக்கும், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். அடுத்தது பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டானா விட்டுடலாம், நான் போட்டுக்கிடுறேன். 1 ஸ்பூன் நல்ல மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் இடிகளில் வச்சு இடித்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் முழுசாகவே போடுறேன். இது தேங்காய் துண்டு துண்டாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச தேங்காய். இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட போடலாம். நான் வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மேலே உள்ள அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நான் பொடிசாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அது போட வச்சுன்னா நல்லாயிருக்கும் உளுந்த வடை. 2 ஸ்பூன் போல் எடுத்துருக்கேன். இதை போட்டுடலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கையை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த அளவுக்கு பெரிய உருண்டையாக எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுட்டு இப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. ஒவ்வொரு டைமும் மாவு எடுக்கிறதுல கையை நல்லா தண்ணியில் கழுவி விடுங்க. அளவு ஓட்டை போட்டு போட்டுடுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுவிடுங்க. நல்லா செவக்கட்டும். செவந்தப்புறம் எடுத்தால் தான் அழகாக இருக்கும். அப்பப்போ நல்லா இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டோன்னா அப்போ ஒரே மாதிரியே வேகும். அவங்க நல்லா செவந்தாச்சு. இந்த அளவுக்கு வந்ததை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம அடுத்தாலையும் போட்டு எடுத்துடலாம்.
அடுப்பை எப்பவுமே மீடியமாக வச்சுக்கிடுங்க, ரொம்ப ஃபுல்லாக வச்சிடக்கூடாது. எல்லா வடையுமே போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், எண்ணெய் எதுவுமே இருக்காது, அவ்வளோ அழகாக இருக்கும். பிச்சு பாருங்கள், உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி அளவில் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வடை செய்தது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.